நீங்கள் ப்ளாக் எழுதும்போது உங்கள் ப்ளாகில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ஆர் ரைட்டிங் ப்ளாக், டைட்டில், உங்களோட டைட்டிலில் எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், லேட்டின் செமாண்டிக் இண்டெக்ஸ். ஸோ எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் வந்து உங்கள் பீப்புளுடைய பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பற்றி பேசுது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி உங்கள் டைட்டிலே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கொடுக்குறீங்கன்றது தெரிஞ்சது அப்படின்னா தே வில் கிளிக் யுவர் டைட்டில் அண்ட் தே வில் ரீட் யுவர் கண்டென்ட். ஸோ அது மூலமாக உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் வென் யூ ஆர் ரைட்டிங் இன்ட்ராக்ஷன் கண்டென்ட், நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஸோ இன்ட்ரடக்ஷன் கண்டென்ட்டில் அவாய்ட் சம்மரைசிங் யுவர் பாடி கண்டென்ட். ஸோ உங்களோட பாடி கண்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. ஒருவேளை நீங்கள் அதில் சம்மரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஆர் டூயிங் a வெரி பிக் மிஸ்டேக். பிகாஸ் நீங்கள் அங்கேயே சம்மரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு அங்கேயே தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன பேச வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாடி கண்டென்ட் படிக்கிறதுக்கு பெருசாக விருப்பப்பட மாட்டாங்க. தென் அப்போ இன்ட்ரடக்ஷன் இப்படி தான் இருக்கும். மேக் கண்டென்ட், இன்ட்ரடக்ஷன் கண்டென்ட் அஸ் அ சஸ்பென்ஸ் ஃபார்மேட். ஸோ சஸ்பென்ஸ் மேக்கிங் போல் உங்களுடைய கண்டென்ட், இன்ட்ரடக்ஷன் கண்டென்ட்டை இருக்கிறதுக்கு நீங்கள் அதை செட் பண்ணுங்கள். தேங்க்யூ.